வணக்கம் மக்களே. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுக்குட்பட்ட மோரண காவல் நிலையத்துக்கு இந்த பதிவு நம்ம போடுறோம். பொதுமக்களாக இருக்கிற நம்ம காவல் நிலையத்துக்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக நம்ம காவல் நிலையத்தை கூட தொடர்பில் தான் இருக்கிறோம். என்ன அப்படின்னா, செயின் கிராச்சஸ்ஸு, வழிப்பறி, கற்பழிப்பு, ரவுடிசம் போன்ற குற்ற செயல்களுக்கெல்லாம் நான் ஈடுபட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்க போகிறீங்க. அது போல் கிடையாது. நான் வந்து ஃபோட்டோகிராஃபர். அஸ்னாப்பேட்டை கூட்டுரோட்டில் நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறேன். நான் இந்த ஃபோட்டோகிராஃபர் தொழிலில் கடையாண்டு வரும் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்காக நான் எந்த பொருளுமோ எந்த ஆயுதத்தையும் இது வரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது. என் கடையாண்ட வரவனை நான் எந்த பொருளும் எந்த ஆயுதத்தையும் எடுத்ததே கிடையாது. நான் எத்துமைட்டு நீட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அந்த கம்ப்ளைண்ட்டில் இது வரைக்கும் இப்போ மோரண காவல் நிலையத்தில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கூட கூப்பிட்டு கேட்டதே கிடையாது. அந்த மோரண காவல் நிலையத்தை 25 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அதான் இந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறதுக்காக அது இருக்காமல் என்னோடய இண்டிவிஜுவல் பிரச்சனையாக எனக்கு கிட்டது என்னென்னா, என்னோடய சொந்த பிரச்சனை என்ன, இப்போது எனக்கு வந்து முதல்ல ஒரு திருமணமாகி அது அவங்களா கூட வாழ விருப்பம் இல்லாமல் இன்னொரு திருமணம் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். எனக்கு பண்ணி வச்சாங்க வீட்டில். அந்த 2வது திருமணத்தை தெரிஞ்சு முதல் திருமணம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மையார் வந்துட்டாங்க. அந்த 2வது திருமணம் பண்ணவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வாழ்க்கை ஆகிப்போச்சு. எனக்கு 2 திருமணமாகி 2 பெண்ணு கூடயும் வாழற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இவங்களுக்கு 2 பசங்க, அவங்களுக்கு 3 பசங்க ஆச்சு. கிட்டத்தட்ட நான் 5வது வரைக்கும்லாம் நான் 5 பசங்களையும் 3 பொண்ணு 2 பையன் எனக்கு மொத்தமாக. அதில் 5 பசங்களையும் நான் என்னோட கஷ்டம், நான் கஷ்டப்பட்டு அதான் முட்டை ஓடுற கோழிக்கு தான் அந்த எரிச்சல் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுபோல் எவங்களாம் 5 பசங்க பெற்றுக்கினாலோ 2 மனைவி வேணும் ஆசைப்பட்டாலோ அதனோட கஷ்டம் பட்டவனுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக குடும்ப சம்மந்தப்பட்டமாக கம்ப்ளைண்ட் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தனிப்பட்ட சொந்த பந்தங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தனிப்பட்ட நபர் கூட கொடுப்புள் வாங்கல ஒரு நண்பர் வந்து ரூபா கேட்குறாருன்னா ஒரு உதவிக்காரங்களாக போயிட்டு நம்ம முன் வந்து அதனால் நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தர் அப்படி தான் மனப்பாக்க சேர்ந்த ஒரு அரியன்ற ஒரு தொடப்பக்கட்ட தேவடியா பையன் சொல்லிக்கலாம். அவனுக்கு ஒரு உதவின்னு செஞ்சு கொடுத்தேன். நான் ஒரு 2 லட்சம் பணம் கேட்குறான்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட நான் வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த வட்டிக்கு வாங்கி கொடுத்ததில் அதுக்கப்புறமா அவன் சீட்டாக கட்டிக்கிட்டு இருந்தான். அந்த சீட்டு கட்டின பணத்துக்கு மேலே 70,000 ரூபாய் பேலன்ஸ் நிறுத்திட்டான். நிறுத்தின பணத்தை நான் போயிட்டு அவர் தொடர்பு அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து வாங்கி கொடுத்தாரு பாருங்க. அவர்கிட்ட போய் நான் சொல்லி இந்தமாரி ரூபா நான் முதல் வச்சு கட்டிட்டுக்கிறேன், அவனை சீக்கிரத்தில் வந்து சீட்டு கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்தமாரி ஒரு விவகாரம் நடந்துக்கிட்டே இருக்க சொல்லும். இந்த பிரச்சனையை வந்து நான் சொல்லிட்டு வந்துட்டு பிறகு அரின்றவன் மாலை நேரத்தில் வந்து எங்கள் கடையாண்டு வந்து வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு 6:30 7:30 வரைக்கும் 1 ஹவராக அவன் வந்து எங்கள் வீட்டாண்டு வந்து வித்தியாசமான வார்த்தைகள் பேசி என்னை இழுத்து போட்டு அடித்தான். என் குழந்தைங்க என் மனைவிலாம் கதறினாங்க. அப்படியே அதை பார்த்துட்டு என் மனைவி நேரடியாக கூட்டி குத்து என் முன்னாடி என்னை கூட்டி கொடுறான்னு சொல்லி கேட்டேன். 1ஆம் நம்பர் தேவடியா பையன். அவனுக்கு உதவி செஞ்சு எனக்கு 70,000 ரூபாய் அவனுக்காக நான் ஒருத்தர்கிட்ட அந்த பணத்தை எதுவுமே கட்டிட்டேன். அந்த பணம் எனக்கு இப்போ நான் கடனில் இருக்கும்போது நான் நிலுவையில் இருக்க சொல்ல இந்த தேவடியா பையன் வந்து என்னை அடிச்சிட்டான். இது கம்ப்ளைண்ட், இது குற்றச்சாட்டு, இது நடந்த கதை. இந்த கம்ப்ளைண்ட்டை இதே மோரண காவல் நிலையத்தில் எதுவுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த தேவடியா பசங்க ஒருத்தவங்க கூட கேட்கவே இல்லை. யார் அந்த ஒரு ரைட்ரு ஒருத்தவங்க ஒல்லியாக இருப்பான், ஒரு புறம்போக்கு. அவன் வந்து இப்போ வந்து எஸ்ஐயாவோ இல்லை ரைட்டராவோ பிரம்மதாஸுக்கு வேலைக்கு போயிருக்கிறான். அந்த மோரண காவல் நிலையத்தில் ராமகிருஷ்ணன் ஒருத்தன் இருந்திருக்கிறான். அதே போல் சுந்தரன்றவர் இருந்திருக்கிறாரு. இந்தமாரி இவனுங்களாம் இருந்து அந்த இடத்துல அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலை. அதுக்கப்புறம் அறியாத பையனை ஒரு பொறிக்கு பையன் ஒருத்தன் வேலை செஞ்சான். என்னை வந்து அவன் அடிச்சிட்டான்னும் போது நான் 6-7 பேரை போய் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னால் அவனாக அதுக்கப்புறம் போயிருக்கிறான் பொழுது. அதுக்கப்புறம் அவனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எல்லாத்தையும் தூண்டி விட்டு அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் எதுவுமே போகிற இருக்குல்ல. எனக்கு தான் எனக்கு அடிபட்டுருக்குது. இந்த இடத்த அடிச்சுன்னா இப்போ தழும்பு இருந்தது. அந்த தழும்பு அதுக்கப்புறமா தான் கட்டி அவனை அடிக்கிறதுக்கு என்ன எதனா ஒரு ஆயுதம் எடுத்து அடிச்சுட்டு எதனா பிரச்சனை ஆகிடுன்றதுனால நம்ம இப்போ ஆயுதம் எடுத்து அடிச்சுட்டு நம்ம அது ஒரு தவறு தானே. அவன் தான் கண்மூடித்தனமாக செய்கிறானோ அதை தெரியாதவன் எதை ஒன்றாலும் செஞ்சிடலாம் வெறித்தனமாக. அப்போ தெரிஞ்சும் வந்து எதுனா நடந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுட்டா உயிரை பற்றி எனக்கு உணராத தேவடியா பசங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி
அந்தளவுக்கு டக்குன்னு ஒரு ஆயுதம் எடுக்க மாட்டாங்க. நம்ம சரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸ் பண்ணி நம்ம வாயிலுக்கு வந்த இந்தமாரி வாயிலுக்கு வந்த பேச்செலாம் பேசிட்டு இவனுக்கு பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னே கேட்கல. எச்சப்பொறிக்கு தெவடியா பசங்க மோரண காவல் நிலையத்தில். இதை நான் அவங்களோட பகிரங்கமாகவே அந்த குற்றச்சாட்டு, ஏன்னா இந்த கோபத்தையை நம்மளால் அடக்க முடியல. நம்ம அசிங்கமாக பேசினாலும் பரவாயில்ல, இது சமுதாயத்துக்கு இதை நம்ம சொல்லியே ஆகணும். இது ஒன்று. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மனைவி எங்கள் குடும்ப கதைக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த கதைக்கு வந்துட்டோம் பாருங்கள். என்ன இப்போ இந்த கதையை சொல்ல வந்தோம் அப்படின்ட்டா, இப்போ மனைவி எனக்கு வந்து 2வது மனைவி என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க. என் குடும்ப கதையை சொல்லிங்களா, எனக்கு 5 பசங்க, 2 பேர் திருமணம் ஆகிட்டு 2 வாழ்க்கை இருந்து அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்து எந்த நாய்க்கு திட்டி போய் உதவிக்கு ஆளாமல் நாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைக்கு காப்பாற்றிட்டு வரணுன்ட்டு தனியார் பள்ளியில் நம்ம படிக்க வச்சு இப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறோம். இதில் வந்து ஆனால் 2வது திருமணம் பண்ணும்போது இந்த நம்ம பெருங்கோட்டை சர்ச்சுக்கு பக்கத்தில் என்னோடய இடம் ஒன்று இருக்கும். 2வது திருமணம் பண்ணும்போது நான் 2008 ஒரு 16 வருஷத்துக்கு முன்னே ஒரு இடம் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். அந்த இடம் வந்து நான் 2வது திருமணம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு அந்த இடத்த நான் எழுதி கொடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் எதனா வரப்போகுது வந்ததுன்னா என் பேரில் இருக்கிற சொத்துலாம் இன்னொருத்தர் அதான் முதல் மனைவி வந்து இது தேவையில்ல பிரச்சனை வந்து கேட்க போகிறாங்க, நமக்கு பேரில் ஒன்று இருக்காதளவுக்கு வீடு என் பேரில் இருக்காதளவுக்கு மெனி இல்லாதளவுக்கு அவங்க வாங்கிட்டாங்க. அதை வாங்கினாங்க. நம்ம சம்மந்தப்பட்டு தான் கொடுத்து திருமணம் பண்ணாங்கன்னா அந்த இடத்தெல்லாம் கொடுத்துணுன்னு பேசி திருமணம் பண்ணல. பட் ஆனால் ஆன பிறகு 2வதாக கட்டினா இல்லையா, அந்த பெண் வந்து இந்தமாரி திருமணம் பண்ணியிருக்கிறான்ற விஷயத்தான் தெரிஞ்சு பெண்ணு கொடுத்ததுனால இந்த பொண்ணுக்கு நம்பிக்கைக்குரிய விஷயமா எனக்கு மனைவியாக வந்ததுக்காக 1 வருஷம் தான் ஆகுது திருமணமாக. 1 வருஷத்துலேயே அந்த இடத்த நான் அவளுக்கு எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்து அவங்களுக்கு 2 பொட்ட பசங்க ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த முதல் திருமணம் பண்ணவங்க அவங்க மறுபடியும் போயிட்டு கோர்ட்டில் போய் பிரச்சனை பண்ணி எனக்கு திருமணம் இருக்க சொல்ல என்னை திருமணம் பண்ணிக்கும்போது இன்னொரு திருமணம் பண்ணாங்கன்ட்டு கோர்ட்டில் போடாமல் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரித்தாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை வச்சு வாழ்ந்துக்கிறேங்க, இந்த பொண்ணு வராது, இதுக்கு பஞ்சாயத்து பண்ணி விட்டு இளையராணியும் ராஜேஸ்வரியான்ற மேடம் வந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி விட்டதுனால இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வராதுன்னு சொல்லிட்டு நான் வேறு திருமணம் பண்ணிக்கணும். ஆனால் இதுக்கப்புறம் போன பிறகு அதுக்கப்புறம் 1 வருஷம் போட்டு இந்த பொண்ணு திரும்பி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி, இந்த பொண்ணு வச்சு வாழ்ந்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களுக்குள்ள தள்ளுபடி 7 வருஷம் சொன்னாங்க. சரி, அதுக்கெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம செஞ்சு தப்பு மறுபடியும் இந்த பொண்ணை வச்சு வாழ ஆரம்பிச்சு இவங்களுக்கு பசங்க அவங்களுக்கு பசங்க, அது 5 பசங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோரண காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எடுக்கிறதுக்கு துப்பு இல்லாத எங்கள் குடும்ப தகராறு முதல் கொண்டு எடுக்கிறதுக்கு துப்பு இல்லாத ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கி பசங்க அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற என் மனைவிக்கு நான் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த என் மனைவி கொடுத்துருக்குறேன். பட்டு அதுக்கு அதை வந்து நான் வந்து எங்கள் அம்மா இருக்க சொல்ல அந்த இடத்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் இருக்கிறேன், நான் அப்படி காராமணியோ ஏதோ உளுந்தோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னே அந்த இடத்துல உளுந்து போடுறதுக்காக ஏர் ஓட்டி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தா அங்கே ஒரு 4 கல் நட்டு வச்சுருந்தது. நான் மனைவி கொடுத்துருக்குறேன். என் மனைவி இப்போ பிரிஞ்சு 2வது மனைவி என்னை பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. நான் கட்டின தாலி தான் வச்சுருக்குறாங்க. நான் கட்டின தாலி திருப்பி கொடுங்க, நான் இன்னும் கேட்டு வாங்கலை. கோர்ட்டில் வந்து அவங்களோட நகையை திருப்பி கொடுத்துடணும், அவங்க இப்போ வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி திரும்பி அவங்க இப்போ நகை பொருள்லாம் வாங்கி போயிருக்கிறாங்க. என்னோடய வீட்டு பத்திரம் எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட இருந்த 2 குழந்தை என்னோட பொட்ட பசங்க தான் பெண் குழந்தைய 2 குழந்தையும் எங்கள் வீட்டில் இருக்க சொல்ல அவன் தம்பி தினேஷ்ன்ற ஒரு தெவடியா பையன் அவன் எங்கள் வீட்டுக்குள்ளே போந்து அந்த 2 குழந்தைய தூக்கின்னு போனான். அது அந்த மோரண காவல் நிலையத்தை எனக்கு நான் வச்சிருந்த குழந்தைய எங்கிட்ட இருந்து கேட்டு சட்டப்படி பொண்ணு வந்து அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவகிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. பொண்ணு அவகிட்ட தான் இருக்கட்டும்னா அவங்க கோர்ட்டில் போட்டு வாங்கிட்டோம். எங்கிட்ட இருந்த குழந்தை நீ யாரா வாங்கி கொடுக்கறதுக்கு புறம்போக்கு தெவடியா பசங்களே, நான் உங்களை கேள்வி கேட்குறேன். சட்டப்படி எங்கிட்ட இருந்த குழந்தைய நான் வக்கீல் வச்சு நான் அவங்க கோர்ட்டில் போட்டு அவங்க வாங்கிக்கிட்டா இப்போ நான் என் பொட்ட பசங்களை பிரிஞ்சு நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன்ல, அதுங்களுக்கு தாயின்ற ஒரு தகப்பன்ற ஒரு ஸ்தானத்தில் எந்த ஒரு படிப்பு செலவுக்கோ துணிமணிக்கோ உணவு அருந்ததுக்கோ நாங்கள் கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறோம்ல, என்கிட்ட இருந்து உங்களை யாரா அந்த குழந்தை வாங்கி கொடுக்க சொன்னாங்க தெவடியா பசங்களே, நான் உங்களை கேட்குறேன். மோரண காவல் நிலையத்தில் அங்கே இருந்த ஒரு 1ஆம் நம்பர் அக்யூஸ் ஒரு புறம்போக்கு பையனும் என் சொந்தக்கார பையன் இந்த ராமகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்து என் சொந்தக்கார பையன் ஒரு புறம்போக்கு பையனும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணி என் குழந்தைய என்கிட்டருந்து வாங்கி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த மணியை என் மனைவி என்ன பண்ணியிருக்கிறேன், அவங்க அம்மா பேரில் மாற்றிருக்கிறா அதை விற்கிறதுக்காக. அந்த இடத்த இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் 1000 ரூபான்னா கூட இன்றைக்கி 40 லட்ச ரூபா போகும். எனக்கு 1,75 லட்ச ரூபா கடை இருக்குது, அது விடுங்க. ஐஎஃப்எஸ் இது ஒரு பக்கத்தில் நான் போட்டு அந்த கடலில் மாட்டியிருக்கேன், அந்த பிரச்சனை விடுங்க. இது வந்து 16 வருஷத்துக்கு முன்னே வாங்கின சொத்து. 2வது மனைவி வந்து
அவங்க அம்மா பேரில் மாற்றி அதை விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதை அந்த இடத்த கல் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் கல் போட்டு வச்சதுனால நாங்கள் விவசாயம் பண்ணணும், என் இடத்துல வந்து எவன்டா வந்து கல் போட்டான்ட்டு நான் அந்த கல் பிடுங்கி போட்டேன். பிடுங்கி போட்ட பிறகு அவங்க அம்மான்ற தான் என் மனைவியோட அம்மாவும் அவங்க அப்பனும் போயிட்டு மோரன் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இந்த மாதிரி இடம் ஒன்று நீ அவங்க மனைவி கொடுத்தியாமாவா, அந்த இடத்த நீ விற்க விடாது பண்ணிக்கிறியாமே, அது விஷயமா பேசணும், மோரன் காவல் நிலையத்துக்கு வாப்பா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, என்னால் வர முடியாது, இப்போ பேசின விஷயம் என்னவோ இதான், என்னால் ஒர்க் இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நான் சனி ஞாயிறு வரையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஏன்னா இப்போ வெட்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் வந்ததுனால வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தோம். அதை யோசனை பண்ணி பார்க்கும்போது இப்போ நாம் எதுக்கு நம்ம போயிட்டு இவனுக்கு இது மோரன் காவல் நிலையத்தில் இதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஒரு கேஸும் கொடுக்காத ஒன்று கேஸ் விசாரிக்காத தெவடியா பசங்களுக்கு நாம் ஏன் அவனுக்கு கூப்பிட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை. இப்போ என்ன இன்றைக்கி நடந்த கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் சம்மன், இங்கே பாருங்கள், போலீஸ் சம்மன் C94 BNSSன்னு போட்டுக்கணும். இதில் வாசன் என்கிற வரதராசன் அப்படின்னு போட்டு தகப்பனார் பேர் எம்பெருமான், நம்பர் வேட்டைக்கார் தெரு, பெருங்கட்டூர் கிராமம், வெம்பாக்கம் தாலுக்கா ஆகியோர் மீது கற்பகம் கோபால், அமராவதிப்பட்டினம் அம்பி, அதாவது காஞ்சிபுரத்தை சேர்ந்த எங்கள் மனைவியோட அப்பா அம்மா பேர் அமராவதிப்பட்டினம், காஞ்சிபுரத்தை சேர்ந்த அம்பியில் இருக்கிறாங்க, காஞ்சிபுரம் மாவட்டம் என்பவர் கொடுத்த புகார் சம்பந்தமாக நிலைய CSR நம்பர்னு போட்டு வழங்கப்பட்டுள்ளது. இம்மனு சம்பந்தமாக விசாரணைக்கு 10/9 காலை 10 மணிக்கு மோரண காவல் நிலையத்தில் நேரில் ஆஜரமாக இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. சம்மன் பெற்றுமை ஏற்பு அளிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பாருங்கள், உதவி ஆய்வாளர் செய்யார் காவல் நிலையம், சப் இன்ஸ்பெக்டரு போலீஸு, மோரண போலீஸு ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி டிவி டிஸ்ட்ரிக்ட் மலைன்னு போட்டு இந்த ஒரு சம்மன் ஒன்று அமைச்சிக்கிறானுங்க மோரண காவல் நிலையத்திலேருந்து. செய்யாருக்கு உட்பட்ட காவல் நிலையம் இது. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, என் பிள்ளையை என்கிட்ட பிடுங்கி கொடுத்த தெவடியா பசங்களுக்கு அன்றைக்கி நாங்கள் இந்த எங்கள் குடும்பமே எங்கள் ஸ்தம்பித்து போய் கதறி அழுதும் போது என்னை கூப்பிட்டு ஒருத்தர் அடிக்கும்போது நாங்கள் மோரண காவல் நிலையத்தில் ஃபோன் பண்ணுறோம். ஒரு தெவடியா பையன் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துமே கொடுத்தோம். சண்டை நடக்க சொல்ல ஃபோன் பண்ணுறோம், அப்பவும் வரல. கம்ப்ளைண்ட் எடுத்துமே கொடுத்துட்டு 7-8 பேராக எடுத்துமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அப்போவும் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கூப்பிட்டு கேட்கல. அதுக்கப்புறமா அவனை நான் ஒரு நாள் தெத்துனேன். நான் அந்த தெவடியா புள்ளி மணப்பாக்கத்தை சேர்ந்தவன். இந்த கேஸ் வேறு, இது முற்றிலுமாக என் குடும்ப கேஸு. இது இல்லாமல் நான் வேறு கேஸ் எடுத்துமே அந்த தெவடியா பையன்மாரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மணப்பாக்கத்தை சேர்ந்த ஹரி என்ற ஒரு தெவடியா பையன்மாரில் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துமே கொடுத்தேன். அதை கேட்கவே இல்லை. ஆனால் அவனை நான் ஒரு நாள் தெத்துனேன். நான் உம்மால தெத்துனோடனே அந்த தெவடியா பையன் செய்யாரில் எதுவுமே அங்கே எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த பொறிக்கு பசங்க ஒரு போலீஸ் 2 போலீஸ் வீட்டாண்டு அனுப்புகிறான். இந்த வீட்டாண்டு அனுப்பிச்சு என்னை கூப்பிட்றானுங்க. அப்போ கூட என்னால் வர முடியாது, நீ எங்கே போய் பிடிங்கிற அப்படின்ற. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுக்கு மோரண காவல் நிலையத்தில் இவனுக்கு புரோக்கர் பசங்களாம் எப்போ மாறினானுங்க. இவனுங்களுக்கு என்ன வேலை, நான் அந்த இடத்துல கல் பிடுங்கி போட்டது உண்மை ரேட்டு. கல் நட்டவன் எவன் நட்டானோ அவன் நடும்போது அவனை கல் எடுத்து மண்டையில் அடிச்சியோ, இல்லை என் மனைவிக்கிட்டேருந்து இந்த சொத்து வாங்கினான் பாருங்க, அவனை கத்தி எடுத்து வெட்டி மிரட்டியோ, இது சம்மந்தமாக வந்த எவனா வந்து நான் ஆபாசமாக அவனை திட்டியோ, என் மனைவிக்கு நான் ஃபோன் போட்டு திட்டியோ, இல்லை இந்த மனைவியோட அப்பா அம்மாவை நானுக்கு மிரட்டியோ, ஃபோனில் மிரட்டியோ, இது அது சம்மந்தமாக எதனா நடந்திருந்தா இந்த தெவடியா பசங்க என் மேலே சம்மனோ ஒரு கான்ஸ்டபிள் மூலமா அமுச்சு இதை கொடுத்து என்னை கேட்கலாம். இது என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து நான் சொல்ல வேண்டியது என்ன கருத்து, இந்த மாதிரி இந்த எவ்வளோ பிரச்சனையும் நமக்கு பார்த்து நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னால் இது ஜீர்ணிக்க முடியல. நைட்டு மணி 12 இப்போ நான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். இதை நான் புரியுதுங்களா, இடத்த வந்து வாங்கின இந்த என் மனைவிக்கிட்டேருந்து என் பேர்லேருந்து என் மனைவி பேரில் மாற்றிக்கினா ஒரு இடம், அந்த இடத்த அவங்க அம்மா பேரில் மாற்றிட்டா. இது எனக்கு தெரியாது, புரியுங்களா. இப்போ என் மனைவி அவங்க கூட வாழலை, 2 குழந்தைட்டுக்குன்னு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா. எங்கள் வீட்டு பத்திரம், அம்மா வீட்டோட பத்திரத்தை அந்த நாய் எடுத்துன்னு ஓடிவிட்டா. ஓடும்போதே அவள் இன்னொருத்தனா கூட தொடர்பு, அவள் ஏன் என்னை பிரிஞ்சு போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 மனைவி 5 பசங்களை வச்சு நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இதே பெருங்கட்டூர் கிராமத்தில். அந்த அவளுக்கும் அதே தெரிவிச்சு அந்த பரஞ்சோதின்ற ஒரு பையனுக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சு. இதை நான் வந்து ஃபோன் மூலிமா நிரூபிச்சுட்டேன். சண்டை போட்டு அந்த பிரச்சனையை சதீஷ்குமார் SI மூலயமா அந்த நிரூபணமாகி அந்த பையனை வச்சாங்க. அந்த அசிங்கத்தை தாங்க முடியாத என் வீட்டை விட்டு ஓடினான். இதுதாங்க நடந்த கதை. ஓடும்போதே என் அம்மாவோட வீட்டு பத்திரத்தை எடுத்துன்னு ஓடிவிட்டா.
அந்த இடத்துல என்னோட சொத்து பத்திரம் தான் கல்யாணத்துக்கு பண்ணி குழந்தை போகிறதுக்கு முன்னாடியே அந்த இப்போ இடத்த அவள் பேரில் எழுதிட்டு இல்லையா. அதனால் இப்போ இது கதை ஓடந்த கதையை எவனை வச்சுருந்தான்ற கதை இருந்தாலும் விட்டுருங்க. அது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு தோத்துட்டோம். பணத்தை ஒரு தேவடியா பையன்கிட்ட ஐஎஃப்எஸ்ன்ற ஒரு நிறுவனம் இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு தேவடியா பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் ஏமாந்துட்டேன். அதுபோல் குடும்பத்துலேயும் வாழ்க்கையிலையும் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்றது இது ஒரு இது மூலமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சரி, இந்த இடத்த இவனுங்க வந்து அதாவது நல்லா பாருங்கள், இந்த சொத்து அவங்க பேர் அதை கற்பகம் கோபாலன்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன்னா இந்த நாய் தான் வாங்கிக்கிறான்னு எனக்கு தெரியாது ஒன்று. சரி, வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, இது விஷயமா தகவல் யாரும் என்கிட்ட சொல்லலை. இன்னொன்று, கல் பிடிங்கி போட்டு வச்சுருக்குறோம் நாங்கள். என் இடத்துல நான் பண்ணிக்கிறேன், என் மனைவி பேரில் இருக்குது, என் பொண்ணுக்கு தான் இந்த சொத்து சேரணும். என் மனைவி பேரில் இந்த சொத்து அவங்க ஓத்தா பேரில் மாற்றதுக்கு காரணம் என்ன? என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா? நான் கட்டுறேன். என் பொண்ணுக்கு படிக்க வைக்க முடியல, நான் படிக்க வைக்கிறேன். அதுக்கு என்ன படிக்க வச்சு இந்த துணிமணி இல்லையா, நான் வாங்கி கொடுக்குறேன்ட்டு இது வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு நான் என் மெசேஜ் அனுப்பாத மெசேஜே கிடையாது. ஏகப்பட்ட இன்னும் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது. எல்லாமே எடுத்து ஒரு பைண்டிங் எடுத்து வச்சுருக்கிறேன். குழந்தைங்களுக்கு உண்டானது அவங்ககிட்ட ஃபோன் போட்டு என்னென்ன ஃபீஸ் கட்டணும் சொல்லுமான்னு அவங்க என் நிழல கூட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய அசிங்கமாகிட்டான் இல்லையா. அதனால் நம்ம இந்த விஷயத்தை விட்டுடுவோம். அவங்க போனதுக்கு குழந்தைக்கு, அதாவது இவங்க வைக்கிறதுக்கு உண்டான காரணம் குழந்தைக்கு உண்டான கல்வி செலவுகளுக்கு உண்டானதோ திருமண செலவுக்கு தான். இப்போ என் மாதம் என் பொண்ணு வந்து 8வது தான் படிக்கிறாங்க. இப்போ இந்த சொத்து வந்து 4300 சதுரடிங்க. வெறும் 1000 ரூபாய் போட்டால் கூட அது 43 லட்சம். இன்றைக்கி அதில் என்னோடய கடனுக்கு எனக்கு என் பழைய சொத்து தான். எந்த பொதுமக்கள்கிட்டேருந்து நான் கொள்ளையடிச்சு போய் வாங்கின சொத்து ஒன்று கூட கிடையாது. இது வரைக்கும் நான் ஒன்று கூட வாங்கினதும் கிடையாது. நான் வாங்கின சொத்து எல்லாமே பூர்வீக சொத்து. நாங்கள் சம்பாரிச்சிது என்னோடய சொந்த கஷ்டம். எங்கள் அப்பங்கிட்டேருந்து சம்பாரிச்சு கிடையாது. என்னோடய தனிப்பட்ட சொந்த கஷ்டம். எங்கள் அப்பங்கிட்ட சம்பாரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வேட்டைக்காடு தெருவில் ஒரு வீடு. அந்த வீடு கூட நான் கூரை வீடாக இருந்தது, நான் கட்டினேன். அது கூட என் அண்ணன்ற ஒரு தேவடியா பையன் வந்து அதுக்கு பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போது அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இவன் இங்கே பாருங்கள், இந்த மண் இவங்கக்கிட்ட நான் போய் வாங்க விடாது தடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் இந்த சம்மன் அமைச்சிக்கிறானுங்க மோரண காவல் நிலையத்தில். இந்த தேவடியா பசங்களுக்கு இந்த சட்டப்படி வேலை செய்கிற தேவடியா பசங்க இந்த சம்மன் மாரி மோரண காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு இவன் செய்யாரில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் அவன். இங்கே என்ன நடக்குது வந்தாங்களே, சரி இந்த சொத்து யார் பேரில் இருந்தது, யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எதுக்கு இது வைக்கணும்னு போகிறீங்க, பொட்ட பசங்கள் படிப்போட செலவுக்கு தான் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா அவன்னா செலவுக்கு கொடுத்தானா கொடுக்கலையா, செலவு கொடுக்குறன்றது நீங்கள் என்ன வேணான்னு சொன்னீங்களே. என் குழந்தை எவ்வளோ விஷயத்து நடந்துருக்குது இதில். இந்த தேவடியா பசங்க இது இல்லாமல் இது தெரியாமல் இவனுக்கு பாட்டுன்னு சம்மன் கொடுத்தா இவனை பிடுங்க போய் இவனுக்குன்னா இந்த புரோக்கர் வேலை தான் செஞ்சுக்கிறாங்களா. அந்த இன்னும் நாட்டில் எவ்வளோ பெரிய கேஸ், எவ்வளோ கொள்ளைங்க நடக்குது, எவ்வளோ ஸ்டெயின் கிராச்சஸ் நடக்குது, எவ்வளோ வண்டி. அதே எம்ஜிஆர் நகரில் 10 வண்டிக்கு மேலே திருடு போய்க்குது. ஒன்றுத்து துப்பு இல்லாத ஒரு மோரண காவல் நிலையத்தில் இது ஒரு ஏட்டு எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டு கடையாண்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து இதை எடுத்துன்னு வந்து என் கடையாண்டு கொடுத்துட்டு இதில் கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் கையெழுத்து போட்டு வாங்கிறதுக்கு சட்டப்படி வந்து உள்ளே பூந்து வரானுங்க. நான் கையெழுத்து போட முடியாது, வெளியே போயா அப்படின்னு சொல்லி தான் அமிச்சேன். கையெழுத்து போட முடியாது, இந்த சம்மனை கூட நீ எத்துன்னு ஓடியா, நான் திருப்பி கீச்சு கூட்டு மூஞ்சில் வீச்சு அடிப்பேன், எத்துன்னு ஓடியா அப்படின்னு. நான் நீ ஏன் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போனார். என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, இந்த ஸ்டேஷன் அதாவது 10ஆம் தேதி வரல அப்படின்னா எனக்கு நேரடியாக வந்து விசாரணை பண்ணுவானுங்களாம். ஏன்டா அது எவன் மட்டும் சொத்து, நீங்களாம் எதுக்குடா வரீங்க, ஏன்டா உங்களுக்கு இதான் வேலையான்னு கேட்குறேன்னா. நான் கேள்வி என்ன கேட்குறேன்னா, மோரண காவல் நிலையத்தில் வாங்கி தோன்ற பொதுமக்கள் தோன்ற தேவடியா பசங்களுக்கு உங்களுக்கு இதுதான் வேலையாடான்னு உங்களை கேட்குறேன். நான் உங்களுக்கு இதுதான் வேலையா? உங்களுக்கு மோரணத்து காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு சண்டை போட்டால் கூட வேடிக்கை பார்க்குற 1ஆம் நம்பர் தேவடியா பசங்க நீங்கள். இதை வந்து வேடிக்கை பார்க்குற தேவடியா பசங்க ஒரு இடத்த, என்னோடய இடம் அது, என் இடம் மனைவி கிட்ட கொடுத்துட்டேன். அந்த இடத்த நான் அவனுக்கு விற்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. உனக்கு நேடா அங்கே வருது, உங்களுக்கு நேடா அங்கே வேலை. சொத்து விற்கிறவனுக்கு விற்க முடியலன்னா வேறு எவனுக்குலாம் விற்றுட்டு போகிறான், வாங்கிட்டு போகிறான்டா. உனக்கு என்னடா அங்கே வேலை? உங்களுக்கு என்ன அவனை சரி விற்கிறவனோ வாங்குறவனே நான் போய் எவனா கத்தி எடுத்து மிரட்டி இருக்கிறேன், நான் எவனா வச்சிருக்கேன்னா எவனா ஃபோன் போட்டு மிரட்டி இருக்கிறேன்னாடா. உங்களுக்கு என்னடா அங்கே வேலை? போலீஸ் மோரண காவல் நிலையில் இருக்கிற பொறுக்கி தேவடியா பசங்களுக்கு உங்களுக்கு அங்கே என்ன வேலை? உங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட இடம் வைக்கிறான், வாங்குறான். இது பொதுமக்கள் பிரச்சனை. இது பொதுமக்கள் சாதாரண அவன் உன்னாண்ட வந்தான் அப்படின்னா என்ன எவிடன்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்தான், இந்தமாரி வாங்க விடாமல் என்னை தடுக்கிறான் அப்படின்னு என்ன எவிடன்ஸ் கொடுத்தான்? கல் பிடிங்கி போட்டு வச்சுக்கிறான்னா அந்த சொத்து யார் பேரில் இருக்குது, ஏற்கனவே இதுக்கு யார் பேரில் இருந்தது, சொத்து கூடியவன் தான் வந்து எடுத்து போட்டுருக்குறான். நீ உங்கள் மருமவன் பிரச்சனைன்ட்டு நீங்கள் போய் பேசி தீர்த்திக்குன்னு சொல்லி அனுப்புறதுக்கு உங்களுக்கு புத்தி இல்லையாடா உங்களுக்கு?
இது வந்து நீ பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு சம்மனை உட்காந்து அமிச்சிக்கிறியா? உங்களுக்குலாம் என்ன இது கூட கேஸ்லாம் வேறு எந்த கேஸ் உங்களுக்கு இல்லையா? எவன்னா அவன் பணத்தை கொடுத்தானா அவன் பிஏ துணுப்பிட்டு அவங்ககிட்ட அவனுக்கு கேஸுன்னு சொல்லிட்டு அவனா ஏமாந்து வந்து அவன் மயிறு வந்து பிடுங்கிக்கி நீ உட்காந்துக்கிட்டு இருப்பீங்களாடா நீங்கள்? ஏன்டா எச்ச பொறிக்கு பசங்களா ஒருத்த அவங்கள எத்தின 3 மதுக்கடை வச்சுப்பீங்க. ஒருத்த வேடிக்கை பார்க்குற தேவடியா பசங்க தானடா நீங்களாம். பெருங்கட்டூரில் இன்னமும் தலைவனாக வந்து எத்தனை தலைவன் வருவானா தெரியல. இதுக்கு இந்த பெருங்குட்டிலேருந்து எத்தனை தலைவனாக வந்து இந்த மதுக்கடையை ஒத்து ஓரங்கட்டவனே தெரியல. அவன் மூத்தத்தை குடிச்சிக்கின்னு பெருங்குட்டில் இருக்கிற அவனை எதனா ஒரு பிரச்சனைனா ஒரு பொதுமக்களோ அக்கம் பக்கங்களோ ஒரு நன்னடத்தை ஒரு நன்னடத்தை சான்றிதழ்னா யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கம் பக்கம் தான் விசாரிப்பாங்க. அக்கம் பக்கத்தில் ஒரு 4 பேர்கிட்டயோ இல்லை பொதும்படியாக கொஞ்சம் விசாரிப்பாங்க. அக்கம் பக்கம் பெரும்பாலும் விரோதமாக இருப்பானுங்க ஒரு சில கழுதிங்களாம். நீ பெரும்படியாக பொதுப்படியாக விசாரிக்கணும். ஊரில் பொறுக்கி தோன்ற தேவடியா பசங்களாம் விசாரிச்சிக்கணும். ஒருத்தர் 2 விசாரிச்சிக்கின்னு இவன் கெட்டவன் நல்லவன் அவனுக்கு பொறுக்கி தோன்ற பையனை போய் விசாரிச்சுனா அவன் பொறுக்கி தோன்ற வேலை தான் செஞ்சு கிடப்பான். அதானே உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக கொடுப்பான். அவனுக்கு பேச்சு கேட்டீங்க எல்லாரையும் பேசிக்கின்னு இருப்பீங்களாடா? இங்கே இவெல்லாம் பொறுக்கி துண்டுக்கணும் வாங்கி துண்டுக்கணும் உட்காந்து இருக்கு. நீங்களே தேவடியா பசங்க நீங்களா இதுக்கு சம்மன் வேறு அமிச்சிக்கணும் உட்காந்து இருக்கிறீங்களா நீங்கள்? ஏண்டா ஒருத்தவங்களாம் உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்ட்டு வரவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு இந்த வேலைலாம் செஞ்சுங்க. நீங்கள் படுறா முறைப்படியாக இது இங்கே பாருங்கள், அந்த மண்ணு பேரில் ஒரு குற்றச்சாட்டு வரணும். இப்போ நான் கல் பிடிங்கி போட்டுருக்குறோம், இது என்னோடய சொத்து, நாங்கள் அதில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னோடய சொத்து என் மனைவி கொடுத்துருக்குறேன். என் மனைவி எனக்கு தெரியாமல் அவங்க அம்மா பேரில் கொடுத்துருக்குறா. நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் நீங்கள். என் மனைவி எங்கள் அம்மா இப்போ என் கூட பிடிக்க வாழ விருப்பம் இல்லாமல் அவள் நோத்தினா கூட தொடர்பு ஏற்பட்டு அந்த அசிங்கம் தாங்க முடியாது என் கூட வாழ பிடிக்காமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவங்க அம்மா வீட்டில் இந்த சொத்து விற்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. ரைட்டு, விற்றுக்குங்க. இது இந்த பொறுக்கி பொம்பளை பேர்லேருந்து இந்த பொறுக்கி பொம்பளை பேருக்கு மாறிச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. நானும் ஆண்டு அனுபவிச்சுக்கிறேன். சரி, என்றைக்காக இருந்தாலும் எங்கள் மனைவி கிட்ட நம்ம சொல்லி அனுப்புனது தான். இந்த இடத்த நீ வச்சுக்குமா, நீ விற்காதம்மா, அவசரப்பட்டு நீ எவ்வளோக்கு விற்கணும்னு மார்க்கெட்டில் நினைக்கிறேன், அன்றைக்கி இந்த பணத்தை நான் கொடுத்துட்டு நான் அந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன். அந்த இடத்துல நான் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஆசை. அந்த இடத்துல வராகி அம்பாள் கோயில், ஒரு சிவனை வச்சு வராகி அம்பாள் கோயில் கட்டணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையில் இருந்த அந்த இடத்த கடனாகி போச்சு. வாழ்க்கை ரொம்ப மொத்தமே தலைகையாக மாறி போச்சு. வாழ்க்கையில் ஒரு பெண்ணை கட்டி ஒரு பெண்ணால் அந்த பெண்ணை என்னை அசிங்கப்படுத்தி இந்த ஊரில் நம்மளை அசிங்கப்படுத்தி ஒரு பெண்ணு ஒருத்தனை பிரிஞ்சு போகிறா அப்படின்னாவே இந்த ஒரு நோத்தினா கூட தொடர்பு ஏற்பட்டு போகிறான்னாவே அதை விட அசிங்கம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அனைத்து நீங்கள் அதாவது எல்லாரும் வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு ஏற்ற துன்பங்கள்லாம் நடக்குன்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் அனைத்து துன்பமும் நடந்துருக்குது. இந்த பெண்ணால் இவளை பார்க்கும்போதே ஜாதகம் பார்த்தாங்க, இந்த பெண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொறிக்கு பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லாரையும் மீறி அந்த பொண்ணை என்னை கட்டி வச்சாங்க. அவங்க கட்டி வச்சதுனால விளைவு தான் நான் அதாவது முதல்ல எனக்கு வந்த ஒரு பெண்ணை பழி வாங்கிறதுக்காக அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி நான் இன்னொரு பொண்ணை போய் தலையை நீட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த விளைவு தான் இன்றைக்கி, அதனோட பாவம் தான் இன்றைக்கி நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2வது கட்டி வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை வந்தது, அதுவே நல்லபடியான வாழ்க்கைன்னு ஏற்றுக்கிட்டு கம்முன்னு போயிட்டே இருந்தால் அந்த வாழ்க்கை எங்கன்னா நல்லா போயிட்டு இருந்திருக்கும். தேவையில்லாத இதில் ஜாதி, இந்த வெங்காயம், மயிறு, மட்டை இதெல்லாம் பார்த்ததுனால வந்த விளைவு. ஜாதிக்காகலாம் இல்லை, பெண்ணு ஆக மகள் நல்ல வாழ்க்கை நல்லா அமைஞ்சிட்டாவே எல்லா வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல பெண்ணுன்றது நல்லா அமையாது, அவங்களோட குடும்பத்தை சார்ந்த பொறுத்து தான். எனக்கு இந்த பெண்ணை கொடுத்தாங்க பார்த்தியா, அவங்க அப்பா வந்து பார்த்தோன்னா துபாய்க்கு போய் துபாயிலேருந்து சம்பாதிச்ச பணத்தை தான் இந்த பொறுக்கி பொம்பளைங்க அவங்க குடும்பத்துலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு அப்பனை பிரிஞ்சு இருந்த பொண்ணா நம்பர் பொறுக்கி பொண்ணா அந்த புறம்போக்கு பொண்ணாக வாழ்ந்ததுனால அதே போல் அந்த பொண்ணோட 2 பொட்டை பசங்க என்னோட பொண்ணை அவங்க அப்பனை பிரிச்சுட்டா. வாழையாக வருது பாருங்கள். அந்த எப்படின்னா அவங்க பொண்ணை பிரிஞ்சு இருந்தா அவள் 15-20 வருஷம் 15-18 வருஷமாகவே அவங்க பொண்ணை பிரிஞ்சு தான் வெளிநாட்டில் இருந்தான். அதே போல் இந்த புறம்போக்கு பொண்ணு என் பொண்ணை பிரிச்சுட்டாலேன்ற ஒரு மன வருத்தம் தான் எனக்கு. இருந்தாலும் இவங்க சொத்துக்கோ மண்ணுக்கோ அந்த இடத்துக்கோ நம்ம ஆசைப்படலை. இந்த நாய்ங்களாம் அது உள்ள வரானுங்க பாருங்கன்ற நான் என்ன அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட உங்கள் சொத்தை உங்களுக்கு விற்கிறது கொள்றது வாங்கிறதுக்கோ உங்கள் விற்க விடாமல் உங்களை நான் கத்தி எடுத்து வெட்டினான், அடித்தான், உதைச்சான், வித்தியாசமான வார்த்தைகள் எதனா பேசணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் எடுக்கலாமே. அப்படி தான் எடுப்பானுங்க இவனுக்கு அப்படி தான் அந்தமாதிரி பொட்ட பசங்க தான் இவனுங்க. அதை குற்றச்சாட்டு பதிவுன்றது என்ன ஆபாசமாக திட்டிருக்கணும் 1. 2வது மானாவாரி அடிச்சிருக்கணும். எவனா கூப்பிட்டு கல் நட சொல்லும் அவனுங்களை கல்லோ எடுத்து கம்பியோ எடுத்து கத்தி எடுத்து வெட்டி இருந்தேன்னா நான் என்னோடய ஆசை என்னோட ஆத்திரமே என் மனைவி பிரித்து இட்டு போனாங்க பார்த்தியா, அவங்க அப்பாவும் அவங்க ஆத்தாலே அந்த பையனை வெட்டணும், கை காலெலாம் வெட்டி அந்த தெவடியா பசங்களாம் வெட்டணும் என் வாழ்க்கையில்.
என் குடும்பத்தை அழிச்சானுங்க அந்த தெவடியா பசங்க. ஒரு பொண்ணோட பேச்சு கேட்டு, ஒரு பொண்ணு என்ன வாழ்க்கை வாழுதுன்னு தெரியாமல் அந்த பெண்ணோட பேச்சு கேட்டு அப்படியே அவன் அந்த அதே போல் அவங்க பெரியாத்தா குடும்பம்னு குளத்தூரில் ஒத்திக்கிறான். அந்த தெவடியாலும் இந்த தெவடியா பசங்களும் அந்த தெவடியாளுக்கு பிறந்த 3 பசங்களையும் வெட்டணும். குடும்பம் என் குடும்பத்தை அடித்து அப்படியே நடுத்தரில் நிறுத்தி ஓடியாந்து என் குடும்பத்தில் அடித்து என்னை அடித்து சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணை வாழ விடாமல் பண்ணி வாழ்க்கையை கெடுத்து என் குழந்தைங்களை பிரிஞ்சு என்னோடய லைஃபே கெடுத்துட்டு போனான். அந்த 2 குடும்பத்தோட வாழ்க்கை இன்றைக்கி ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிருக்கிறான். என் குடும்பத்தை பிரித்து ஒருத்தர் தெவடியா பையன் ஒருத்தன் ஜெயிலுக்கு போய்க்கிறான். கண்டிப்பாக அந்த இன்னும் இறைவன் கண்டிப்பாக அவங்களுக்கு கூலி கொடுப்பான். இது 11ஆம் தேதி என்னன்றது கேஸ் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். பொதுமக்களுக்காக இந்த போலீஸ் காவல் நிலையம் கிடையாது. இவனுங்களெல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற 1ஆம் நம்பர் தெவடியா பசங்க, பொட்டை பசங்க. அதே போல் என் கண் எதிரிலே லஞ்சத்தை வாங்கி தோன்ற தெவடியா பசங்க தான் இவனுக்கு நிறைய பேர் இன்னும் முளைச்சிக்கிட்டே இருக்கிறானுங்க. அரசாங்கத்தில் எந்த தெவடியா பையனும் ஒழுங்காகவே வேலை செய்யவே இல்லை. இதை இந்த சமுதாயம் சீர்கேடுன்றது இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி கெட்டு அழியும் அப்படின்றது எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. இதில் நீங்கள் எதை வச்சு எப்படி யாரும் எவனும் இது பெரிய திருத்தி வாழணும் அப்படின்றதுலாம் இனிமேல் எந்த ஹீரோ மாதிரிலாம் இந்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த திருத்த முடியாது. இந்த வாழ்க்கை, இந்த குடும்பம், இந்த உலகமும், இந்த ஊரையும் திருத்தத்துக்கெலாம் எவனாலையும் முடியாது. அந்த தனிமனத்தை ஒழுக்கம் இல்லாமல் இந்த தெவடியா பசங்களாம் திருத்தவும் முடியாது. இந்த தனிமத ஒழுக்கன்றதுலாம் கை மீறி போயிடுச்சு இந்த உலகன்றது. அவன் வந்த வரைக்கும் வாரிக்கணும், துண்ணுக்கணும், அவன் சுற்றிக்கணும். ஒரே ஒரு அன்னதானம் கொடுத்தாலும் கூட அந்த ஒழுக்கம், அந்த ஒரு அன்னதானம் போட்டு பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு ஒழுக்கம் கிடையாது. மக்கள் ஒழுங்கான வாங்குகிற பழக்கமும் கிடையாது. அதுபோல் இதெல்லாம் கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு எவன் ஒன்றாலும் கேள்வி கேட்டுக்கின்னு எவன் அவனை ஏறி மெரிச்சிட்டு போகிறது 1ஆம் நம்பர் அரசாங்க காவல் நிலையமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது மக்கள் மேலேயும் நம்ம தப்பு சொல்கிறதுக்கும் முடியாது. தனிமனது ஒழுங்காக வந்தால் மட்டும்தான் அங்கேருந்து இது சரிப்பட்டு வரும். அதனால் இந்த பொட்டை பசங்க, எச்சப்பொறிக்கு பசங்களை நம்ம 13ஆம் தேதி என்ன ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தவொடனே இந்த ஏட்டுக்கு வந்தவொடனே எதன் அடிப்படையில் இந்த சம்மன் எனக்கு அனுப்பிச்சிக்கிறீங்கன்னா நீங்கள் எது வந்தாலும் ஸ்டேஷனில் பேசிங்க அப்படின்னா, ஏண்டா ஓத்தா உங்களுக்குலாம் தான் இதுதான் வேலையாடா உங்களுக்குலாம், எது வந்தாலும் ஸ்டேஷன்னா மயிறு பிடுங்கிறதுக்கு எங்களை ஸ்டேஷனில் வர வச்சுங்களேன். ஏன்னா ஒருத்தன் அடில் துடியில் நடக்குது, பெரிய பிரச்சனைட்டு ஃபோன் பண்ணுறோம், ஒருத்தனும் வரத்துக்கு துப்பு இல்லாத தெவடியா பசங்க. உங்களுக்கு தனிப்பட்ட ஒருத்தன் அவனா கிடச்சிட்டானா உங்கள் அம்மாவில் அவனை மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? ஓம்மால ஒருத்தன் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் இன்னும் ஸ்பேஸ் பண்ணுறதுக்கே எங்கள் வாழ்க்கை இருக்குமா இல்லை இருக்குமான்றதே தெரியாதுக்குது. இதில் இவனுங்க வேறு எவன் கரமாக அந்த தெத்தி அவனுக்குன்னா எடுத்து அந்த இடத்த எழுதிட்டு போங்களா தெவடியா பசங்களான்டா. எங்கள் அம்மா கேட்காது இந்த இடத்த இந்த கைதி கொடுத்தாங்கன்ற விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தாது முதல்ல தப்பு. அதை விட்டுட்டு போய் நீட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த தெவடியா பசங்க எனக்கு ஃபோன் பண்ணிக்கணும் உட்காந்துக்கிட்டானுங்க. அவன் மூத்தத்தி அவன் பிஏ தின்னுவிட்டு. இது பொதுமக்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நியாயமே உங்ககிட்ட கூட இருந்தால் கூட நீங்கள் இந்த விஷயம் உங்ககிட்ட முன் வச்சிருக்கிறேன், இது எது கரெக்டு தப்புன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இதை போய் நீங்கள் எப்படி உலக மக்கள்லாம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த மண்ணை இருக்குது எங்கேயோ ஒன்று எந்த மூலை முடுக்கில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மூட முடுக்கில் இருக்கிற போலீஸ் அதிகாரிங்க எந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நான் வைக்க விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற ஒரு தெவடியா பையன் என்ன ஒரு ஆதாரம் இருக்குதுங்க? அந்த இடத்துல கல் மட்டும் பிடிக்கி போட்டு வச்சுக்கிட்டா ரைட், யார் பிடிங்கி போட்டாங்க, சரி சம்மந்தப்பட்ட ஆள் தான் பிடிங்கி சம்மந்தப்பட்ட ஆள் யார் அவன் அப்படின்னு கேள்வி எழுப்பணும். சம்மந்தப்பட்டவன் மரும்புள்ள, சரி அவன் யார் கொடுத்தான் அந்த இடத்த, அவன் மனைவி கொடுத்துருக்குறான். அந்த இடத்த நீங்கள் எப்படி மாற்றினீங்க உங்கள் பேருக்கு? நான் பிரிஞ்சு தான் இருக்கிறேன், என் குழந்தைங்களாம் பிரிஞ்சு தான் இருக்கேன். அந்த இடத்த நீங்கள் எப்படி இப்போ அந்த இடத்த உங்கள் பேருக்கு மாற்றினீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கே எழுணுமா தேவையில்லையா? அவன் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதை வைக்க விடாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னா நாங்கள் யாருன்னா வச்சிருக்கணும், வெட்டியிருக்கணும், சாச்சிருக்கணும்டா. பொட்டை பசங்களா, பொட்டை தெவடியா பசங்களா, காவல் நிலையத்தில் இருக்கிற தெவடியா பசங்களை உங்களை கேட்குறேன். நான் மோரண காவல் நிலையத்தில் இருக்கிறேன். நான் எவனா வெட்டியிருக்கணும், சாச்சிருக்கணும்டா. அங்கே பார்த்தா நீ என்னை கூப்பிட்டு கேட்கறதுக்கு சட்டம் எது எதுக்குன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படி தான்டா கூப்பிட்டு கேட்கணும். எவனா வெட்டி கை எடுத்துக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துன்னு போட்டால் தான்டா நீ கேட்பீங்க. தெவடியா பசங்களை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எவன்டா நீங்கள் பாதுகாத்து வச்சுருக்கிறீங்க? நீங்கள் அவ்வளோ பாதுகாப்பாக அவ்வளோ பொறுப்பாக வேலை செய்கிற தெவடியா பசங்களா நீங்களாம்? எச்சப்பொறிக்கு தெவடியா பசங்களை வாங்கின வரைக்கும் அங்கங்கே வாங்கி கண்ட பியை தின்னுட்டு வயிற்று வளர்த்துக்கிட்டு இருக்கிற தெவடியா பசங்க தானடா நீங்களாம். அந்த தமிழக இருக்கிறதுல காவல்துறையில் எத்தனை பேர் நல்லவனாக இருக்கிறீங்க? நீங்கள் நல்லவனாக இருக்கிற போலீஸ்லாம் நான் யாருமே எதுவுமே சொல்ல, நல்லவங்களாக இருக்கிற போலீஸ் அதிகாரிலாம் நான் உங்களுக்கு எல்லாரும் சல்யூட் அடிக்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். நம்ம நாட்டுக்காக ஒரு லஞ்சம் வாங்காத அதிகாரிங்க எல்லாரும் காலையில் வீழ்ந்து கும்பிட்றேன். நான் லஞ்சம் வாங்குகிற தெவடியா பசங்களையும்
ஒபைமுத்து கேஸ் விசாரிக்கிற தெவடியா பசங்களையும் நான் இன்றைக்கி உண்மையாக கண்டித்து அவனுங்களை செருப்பை எடுத்து அடித்து கை காலெலாம் வெட்டி அவன் குடும்பத்துக்கு வெட்டி அவன் அவனை கை இல்லாத அவன் வீட்டுக்கு அனுப்பணும். ஒரு கை இல்லாத அனுப்பணும். எந்த கையில் லஞ்சம் வாங்குறியோ அவனை கையில் தான் அவன் வீட்டுக்கு அனுப்பணும். கை இல்லாத வீட்டை அனுப்பிச்சுன்னா அப்போ சட்டம் கடுமையாக இருக்குல்ல அந்த இடத்துல. லஞ்சத்துறை அதிகாரிங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, லஞ்ச வாழ்க்கை எப்படி எவ்வளோ நடந்தாலும் சரி, நீங்கள் இதை வாங்கி தின்னுக்கினே இருப்பீங்கடா. சலிக்காமல் இருப்பீங்கடா நீங்கள் வாழ்க்கையில். இவன் எவ்வளோ கொடுத்தான்னு சொல்லி ஒன்றுமே இல்லாத பிரச்சனைங்க இது. இவன் எவ்வளோ கொடுத்துட்ட கற்பகம் கோபாலுன்ட்டு பால் செட்டி அம்பிசி அந்த அமராவதிப்பட்டினை சேர்ந்து அவங்க என் பொண்டாட்டியோட அவங்க அப்பனை ஆத்தாள் எவ்வளோ பணம் கொடுத்துருப்பானுங்க தெரியல. இப்போ இது வந்து சம்மன் அனுப்புகிறானுங்க. எவ்வளோ சட்டப்படி நான் நடந்துக்கிற தெவடியா பசங்க. இதுக்கு முன்னாடி நான் ராமகிருஷ்ணாபதி சேர்ந்த மாரிப்புள்ள அருள்ன்ற தெவடியா பையன் பேரில் நான் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு? ரவுடி சென்டர்ன்ற பேரில் என்னை எவ்வளோ கொடுமை பண்ணி இந்த தெவடியா பசங்க. அதுக்கப்புறம் சடகோபம் கொள்ள ராமஜெயன்ற பேரில் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். இந்த கம்ப்ளைண்ட்லாம் கூப்பிட்டு கேட்க முடியாது. 1ஆம் நம்பர் தெவடியா பசங்க, இந்த காவல் நிலையத்தில் இருக்கிற தெவடியா பசங்க. உங்களுக்குலாம் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு சம்மன் ஒரு காவல் நிலையத்தில் நீ சப் இன்ஸ்பெக்டர்னு போட்டு காவல் நிலையம் என்ன மயர்டே எவனுக்குலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னா அவன் எல்லா நான் எல்லா இதுவும் நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன்டா தெவடியா பசங்களை. இது வரைக்கும் 10-15 கம்ப்ளைண்ட் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் அப்படி பேப்பரவே நான் கையில் வச்சுக்கிறேன். நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு தெவடியா பசங்களை கம்ப்ளைண்ட் கூப்பிட்டு கேட்டதே கிடையாது. நீங்கள் என் மனைவிக்கிட்டேருந்து என் குழந்தைங்க என்கிட்டேருந்து குழந்தை பிரித்து கொடுத்த தெவடியா பசங்க. நீங்கள் என் குடும்பத்தோட பத்திரத்தை தூக்கின்னு போனோம், அதை வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத தெவடியா பசங்க. நீங்கள் இதெல்லாம் நான் கத்தி எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட நின்று கேட்டு வரட்டுமாடா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்து பூட்டி கேட்பீங்களாடா? ஏன்டா பொட்டை தேவடியா பசங்களே, நான் முறையாக வந்து பத்திரத்தை வாங்கி கொடு. நான் இதே போல் நான் வந்து கேட்டேன்டா. அப்போ நீங்கள் அந்த பத்திரத்தை எனக்கு வாங்கி கொடுத்தீங்களாடா? நீங்கள் தெவடியா பசங்களே, நீங்களாம் உங்கள் காவல் நிலையத்தில் வேலை செய்கிற தெவடியா பசங்களாம் நீங்கள் எதுக்குடா நீங்கள் இந்த தொழில் காய்கறி சட்டை போட்டு வந்து உட்காடுறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ எங்கள் வீட்டில் பத்திரம் இல்லைங்க, நான் அந்த பொண்ணு எத்துமே இருக்கிறேன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க. அந்த பத்திரத்தை வாங்கி கொடுக்கல இந்த தெவடியா பசங்க. இப்போ அந்த இடத்த வந்து இந்தமாரி பேசிக்கிறானுங்க. இந்த இடத்தாண்ட நான் எந்த பிரச்சனையும் பண்ணவே இல்லை. கல் மட்டும் பிடிங்கி போட்டிருக்கு. இது உண்மை. சிவன் மேலே நம்ம ஆணியாக நம்ம சொல்கிறோம். கல் நம்ம அவங்க நட்டுட்டு போனாங்க. யார் நட்டுட்டு போனாங்கன்னு தெரியாமல் நம்ம இது பிடிங்கி போட்டோம். அது சம்மந்தப்பட்ட இந்த நாய் தான் நட்டுக்குதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா என் மனைவி பேரில் இருக்கிறது இந்த நாய் வந்து எப்படி என் மனைவி வந்து நட்டுருப்பா, இவன் ஆளை விட்டு யார் நட்டுருப்பாங்க நாங்கள் பார்க்கல. சரி, இதை பிடிங்கி போட்டால் தான் முதல்ல இதுக்கு உண்டான ஒரு விழாவரி அறம். எங்கள் வீட்டு பத்திரமும் எதுன்னு ஓடி போயிருக்கிற அந்த நாய். அது இல்லாமல் அவளோட நகையை நாம் தான் மீட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த நகையை அவங்களே தான் பணம் கொடுத்தாங்க, அதை மீட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம். அங்கே பேச்சு என்னென்னா அந்த 3 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நகையை அவங்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டிய அந்த பொருளெலாம் ஒப்படைச்சிட்டு எல்லாத்தையும் வாழலை அப்படின்றதுனால என் பொண்ணு இப்போது நான் பெற்ற 2 பசங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காது. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாடணுங்க, நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்குன்னு சொல்லிட்டானுங்க. அப்போ இந்த இடத்த இது வந்து இந்த பிரச்சனை போய் நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்கின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தானே அவங்ககிட்ட சொல்லி அனுப்புறது உங்களுக்கு அறிவில்லையாடா உங்களுக்கு? ஏன்டா நாய்ங்கள இதை போய் நீ இந்தமாரி விற்கிற சம்மந்தப்பட்டதோ வாங்குற சம்மந்தப்பட்டதோ அடில் தொழில் காசு மட்டும்தான்டா நீங்கள் எடுப்பீங்க. விற்கிறதோ வாங்குறதோ நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்தீங்க இந்தமாரி இந்த இடத்த என் மனைவிக்கு என் பொண்ணு கொடுத்தாங்க, அதை விற்கக்கூடாது இவர் பண்ணுறாருன்னு என் மேலே கேஸு நீங்கள் அங்கே கோர்ட்லேருந்து எங்களுக்கு கேஸு அனுப்புங்கடா. இதில் எப்படி நீங்கள் இந்த கேஸ் எப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த விஷயம் எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வேறு அனுப்புறீங்களா? நீங்கள் வரலன்னா மொத்த நேரடியாக வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு நீங்கள் என்னடா மயிறு நான் எவனா வெட்டணுன்ட்டு இருக்குதா கேஸில்? அடா உங்கள் அம்மா எச்சப்படிக்கு தெவடியா பசங்களை. நீங்கள் காவல் நிலையத்தில் உட்காந்துக்கின்னு மயிறு குரங்குலாம் நிறைய இருக்கும் பாரு, அதுக்கு மேலே உட்காந்துன்னு அந்த மயிறு பேர்லாம் பிடிங்கின்னு பார்த்து தின்னுக்கின்னு இருக்கும். தலையில் உட்காந்து ஏறி உட்காந்துக்கின்னு எவனா எழுச்சம் வாங்கிச்சுன்னா அவன் தலையில் ஏறி உட்காந்து மயிறு பிடுங்குறது உங்களுக்கு வேலையா உங்களுக்கு? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அவனுங்களுக்கு கூப்பிட்டு கேட்கல அப்படின்னா என்ன கேஸுன்னு கூட ஒழுங்கான முறையில் விசாரிக்க கூட துப்பு இல்லாத ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் மாட்டி எவ்வளோ பிரச்சனைலாம் இருந்துக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஒருத்த நாய் வந்து எட்டி பார்க்கல நாய்ங்க. நீங்கள் உங்களுக்குலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ட்டு ஒரு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கம்ப்ளைண்ட் ஒருத்தமே கொடுத்து அந்த இடத்த விற்க விடாமல் அது இவனுக்கு விற்று கொடுக்குறானுங்க. இவனுக்கு இதான் வேலை. காவல் நிலையத்துக்கு என்ன போலீஸ் காவல் நிலையத்துக்கு என்ன வேலை பாருங்கள். எந்த ஊரில் இருக்கிறாங்க? காஞ்சியத்தில் இருக்கிறாங்க. காஞ்சியத்தில் இருக்கிற ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் வந்து இந்த இடத்த இந்த விற்று கொடுக்க முடியலன்ட்டு யார் என் சொத்து நான் என் மனைவி பேரில் பார்த்து அந்த சொத்து விற்று கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இவன் கம்ப்ளைண்ட் இங்கே தான் கொடுக்குறான். இந்த பொட்டை பசங்க எவ்வளோ பணம் வாங்கிக்கின்னு இவனுங்களுக்கு இவங்க புரோக்கர் வேலை செய்கிறானுங்கன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அது கூட நான் விற்கிறதுக்கு எவன் வந்து வாங்க வரானோ அவனை ஒத்த மேலே நான் அப்ஜெக்ஷன் பண்ணதே கிடையாது. எவன் வாங்க வரானுன்னு தெரியாது. அந்த இடம் ஒரு புரோக்கர் வந்து கேட்கும்போது ஐயா அது வந்து எங்கள் மனைவி பேரில் கொடுத்துருக்குறேன், அந்த மனைவி பேருக்கு உண்டான பணத்தை நான் கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை என் பேரில் நான் மாற்றிக்கணும்னு சொல்லி அனுப்புன்னு ஒரு புரோக்கர் கிட்ட மட்டும் சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் எவன்லாம் வந்து வாங்க வந்தானோ நான் அவன்லாம் கெடுத்தேன்,
கேடு வாங்க விடாமல் பண்ண அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறானுங்க அந்த இடத்து இந்த மனுவில். என்ன இவனுக்கு அதாவது காவல் நிலையை வந்து எப்போ புரோக்கர் பசங்களாக மாறினானுன்னு தெரில. இவனுக்கு புரோக்கர் பசங்க மாறி இப்போ பாருங்கள் இன்னொரு கொடுமை பாருங்கள். எங்கள் அப்பா வேட்டைக்காரத்துலேருந்து 25 அடி 25 அடி 30 அடியில் 2 இடமா பிச்சை, ஒன்று குப்பை கொட்டுறதுக்கும் இன்னொன்று வீடு கட்டி வச்சுருந்தார். குழந்தையா இருக்க சொல்ல நான் எனக்கு 10-11 வயசுல எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கூட பிறந்த ஒரு பொறிக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அவன் பேரில் டைரெக்டாக பட்டா இறக்கிட்டாங்க. கருணாநிதி ஆட்சியில் அந்த பட்டாவை அவனுக்கு கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. அன்னைக்கு திருமணம் ஆகி போச்சு அவனுக்கு. அவனுக்கு எங்கள் அப்பா பிடிச்சி பெருங்கொட்டூரில் ஒரு 1500 2000 ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கி, புறம்போக்கு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு அந்த ஊரில் எழுதி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அது ஆண்டு அனுபவிச்சுன்னு சொல்ல அந்த இடத்த பட்டாவே கொடுத்துட்டாங்க. இது எல்லா ஏழைகளுக்கும் நடந்த கதை இது. இதில் என்ன ஆகி போச்சு பாருங்கள். இதில் 30 அடி குப்பை கோட்டத்தில் அன்றைக்கி 30 அடி ஒரு ஆள் கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு 30 அடியே எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு தலைக்கட்டு மாதிரி அவன் பேரில் அதை இறக்கிட்டாங்க. ரெண்டாவது என் அப்பா பேரில் இருந்தது பாருங்கள். அது எங்கள் அப்பா பேரில் இருந்தது. அப்போ எனக்கு வயசு 10. இப்போது அப்பா இறந்துட்டார், அம்மா இறந்துட்டாங்க. என் கூட பிறந்த தெவடியா பையன் எங்கள் அம்மாளுக்கே பிறந்தாங்கன்னா எனக்கு உண்மையாகவே நான் சிவன் மேலே சொல்கிறேங்க, உண்மையாகவே எங்கள் அம்மாளுக்கு பிறந்தா இனிமேல் செஞ்சிருக்க மாட்டாமல் எத்தனை பேருக்கு பிறந்தான்றதுன்னு அதுக்கப்புறமே பேசணும். நம்ம இந்த விஷயத்தை தெளிவாக பேசலாம். நம்ம அவனை கூட்டின்னு வந்து இது வந்து நேரடியாக நம்ம நியூஸு தொலைக்காட்சியில் டெபிட் வச்சுக்கலாம். நம்ம தொடப்போக்கத்தட்ட தெவடியா பசங்களை இவனுக்கு பண்ணிட்டு போனது அவன் வந்து இப்போது அந்த சொத்துக்கு சரி பாதி பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பா பேரில் இருக்கிற சொத்து, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அந்த பத்திரத்தை தான் என் மனைவி எடுத்துன்னு ஓடிவிட்டா. இப்போ ஓடிவிட்டு அது விட்டுருங்க. அதில் அப்பா பேரில் இருந்த இடத்த நான் கூரை விட அந்த இச்சு கட்டிட்டேன். அவனுக்கு கொடுத்தது அவன் சீட்டு போட்டு இறக்கி கட்டிக்கினான். இப்போ எனக்குன்னு தனியாக கொடுத்தாங்க பாரு, அந்த இடத்த அப்பா பேரில் இருக்குதுன்னு சரி பாதி பங்கு கேட்க வராங்க. இது எவ்வளோ அநியாயமாக இருக்குது பாருங்கள். 30 அடி இவனுக்கு கொடுத்துட்டாங்க தனியாக. 30 அடி அப்பா பேர்லேயே இருந்தது. அந்த அப்பா பேரில் இருக்கும்போது நான் குழந்தையா இருக்க சொல்ல அதுக்கப்புறம் ஆனால் எங்கள் அப்பா நல்லா பண்ணியிருக்கிறான். ஏற்கனவே என்னென்னு இதுமாரி நீ அவனுக்கு கேட்கக்கூடாது, அவன் உந்து கேட்கக்கூடாது, ஒரு பச்சை பேப்பர் வச்சு கையெழுத்து போட்டு அவனும் பண்ணிட்டான். அவனும் கையெழுத்து போட்டு நானும் கையெழுத்து போட்டு இதை மீறி அவன் ஜகலை அவன் மேங்கமொத்தருக்கு மச்சான் அவன்லாம் கூட்டின்னு வந்து இந்த சொத்தில் சரிபாதி பங்குக்குதுன்னு கேட்குற ராமகிருஷ்ணாபுரத்துலேருந்து அவன் மச்சான் அவன் சகலை இன்னும் அவன் கூட அவன்லாம் பொறி தூண்டுன்னு இருப்பானுங்க. அவன்லாம் கூட்டின்னு வந்து அப்பா பேரில் இருக்கிற சொத்து சரிபாதி பங்கு கேட்டுன்னு வரான். அப்பா பேரில் இருக்கிற சொத்து சரிபாதி பங்கு உண்டு தான். ஆனால் ஏற்கனவே தான் அவன் 30 அடி பிரித்து இருந்த சொத்தில் 30 அடி கொடுத்துட்டாங்க அவனுக்கு. மிச்சம் இருக்கிற 30 அடி, அதாவது 30 அடி டைரெக்டாக அவனுக்கு இறங்கிறதுனால இந்த அப்பா இருக்கிற சொத்தில் நீ வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்குறான் அவன். அந்த கையெழுத்துக்கு போட்ட பேப்பர் எடுத்து காட்டின பிறகு தான் இந்த நாய் இங்கே எழுந்து ஓனானுங்க வீட்டை விட்டே எட்டம். அந்த சொத்தில் சரி பாதி வந்து கேட்குறாங்க. இப்போ இது கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே நம்ம வாழ்க்கைக்கு சரியா இல்லைன்னும் போது கட்டினவ ஏமாத்தம், கூட இருந்தவன் இந்த ஐஎஃப்எஸ்சில் போயிட்டு தனசேகர் பண்டார தேவடியா பையன் அவன் ஏமாத்தம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு நம்ம ஏமாற்றம் போய் எவ்வளோ ஏமாந்து போயிட்டோம். அதனால் இந்த காவல்துறையில் இப்படியா இப்போ இந்த அநியாயம் பண்ணுற தெவடியா பசங்க இருக்குதுனையும் பொதுமக்கள் எல்லாருமே நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும். எந்த காவல்துறை அக்குறும்பு வரான், எது சட்டம் எது நீதி நியாயம்னு தெரியாமல் உங்களை அப்படியே மிரட்டி ஏமாற்ற வருவானுங்க. அவனுங்களை செருப்பை கொண்டு அடிச்சிங்க ஒருத்தன் விட்ட செருப்பால் அடித்து தெத்தனிங்கன்னா தான் இந்த காவல்துறையிலேருந்து மாற்றம் பெறப்படும். எவன்னா ஒருத்தன் வரும்போது அவன் காவல்துறை கையோ காலையோ நான் ஒரு நாள் வெட்டினோம் அப்படின்னா காவல்துறை உருப்படும். இல்லை நீ இப்படியே போய்க்கினா இருந்தால் வரவங்ககிட்டலாம் லஞ்சம் வாங்கி தின்னுக்கணும் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இவனுக்கு எந்த ஒரு கடமையும் கரெக்டாக செய்யாமல் எவன் பொதுமக்களோ ஏழை மக்களை இருக்கிறவனோ அவனை ஏமாற்றிக்கின்னு இப்படியே தின்னுக்கிட்டு இருக்கிறது தான் இவனுக்கு வேலையாக இருப்பானுங்க. நன்றிங்க. இனிமேல் கொண்டு எது நடந்தாலும் இறைவன்கிட்ட விட்டுருவோம். நன்றி, வணக்கம்.